ஸோ 4வது முருகர் இவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜ். ஸோ இந்த 4வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை வீட்டில் சுபகாரியம் நடக்கணும், கிரகப்பிரவேசம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், என் வீட்டில் வந்து நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், அந்த சுபமங்கலமான நிகழ்வுகள் என் வீட்டில் நடக்கணும், அட்லீஸ்ட் பூஜையாவது நான் டெய்லியும் செய்யணும், அந்த பூஜை மணி சத்தமாவது எனக்கு கேட்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது முருகர் சொல்லக்கூடியது கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்க வீட்டில் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்குது அப்படின்றாரு. ஸோ அதுக்கு இவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒரு லேகிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்க சந்தோஷம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒன்று அந்த அழுகை சத்தம், இல்லை சண்டை சத்தம், இது அதிகமாக இருக்குது போல். அதை நிச்சயமாக குறைச்சிக்கணும். முருகரை வழிபடும் போது அது ரெண்டும் அங்கே இருக்கக்கூடாது. சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், சிரிப்பு சத்தம் மட்டும்தான் இருக்கணும். அது இருந்தால் இவங்க எதிர்பார்க்குறது நிச்சயமாக சீக்கிரமே அங்கே வந்து நடக்கும். முருகர் அதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு மெசேஜோடு வருது. ஸோ மேலும் அந்த மெசேஜ் நான் சொல்கிறேன். விரைவில் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது. உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பாய். ஸோ இதில் வந்து அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் இருப்பாங்க. நிச்சயமாக அது நடக்கும். அதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு சோகம், கவலை, அழுகையில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. அது வந்து தடைப்படும்.